தையட்டி விகார ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலியில் என்ன என்றதை நீங்கள் முழுமையாக பார்த்துனது சொல்லுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக. இதில் பெருந்திரளான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த தையட்டி பகுதியில் நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு நோமலாகத்தான் ஆரம்பித்தது. தமிழருடைய குடிப்பெரும்பான்மையை திட்டமிட்டு மாற்றாதே. தமிழருடைய குடிப்பெரும்பான்மையை திட்டமிட்டு அழிக்காதே. Stop the secularization. தமிழர்களுக்கு அநீதி, சிங்களவர்களுக்கு நீதியா? ராணுவமே காவல்துறையே வணக்கங்களாகும் வணக்கங்களாகும் வணக்கங்களாகும். இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் வணக்கங்களாகும் வணக்கங்களாகும். அமைதியான போராட்டத்தை மடைமாற்றாதே. அமைதியான போராட்டத்தை அமைதியான போராட்டத்தை அமைதியான போராட்டத்தை அமைதியான போராட்டத்தை அமைதியான போராட்டம் கையிட்டு கையிட்டு மாதவனே கையிட்டு கையிட்டு இந்த மண் இந்த மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே சட்டவிரோத சபிகாரியை சட்டவிரோத சபிகாரியை சட்டவிரோத சபிகாரியை சட்டவிரோத சபிகாரியை சட்டவிரோத சபிகாரிக்கு சட்டவிரோத சபிகாரிக்கு சட்டவிரோத சபிகாரிக்கு சட்டவிரோத சபிகாரிக்கு இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி 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 வடக்கும் கிழக்கும் 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 இந்த மண் கையிட்டி சட்டவிரோத விகாரியே கையிட்டி சட்டவிரோத விகாரியே கையிட்டி சட்டவிரோத விகாரியே கையிட்டு 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும்
எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு அகற்று 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் கூறுகின்றோம். எமக்கான உரிமைகள் வழங்கப்படும் வரை எமது உரிமைக்கான போராட்டத்தை நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். எனவே இந்த சட்டவிரோதமான தையிட்டு விகாரை அகற்றப்பட வேண்டும். பௌத்த மயமாக்கல் உடன் நிறுத்தப்பட வேண்டும். இராணுவ மயமாக்கல் வடக்கு கிழக்கிலிருந்து முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடக்குமுறைகளுக்கு ஆயுதங்களுக்கு தன்மான தமிழர் நாம் அடக்குமுறைகளுக்கு ஆயுதங்களுக்கு தன்மான தமிழர் கிழக்கு எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் கையிட்டு மண் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் கையிட்டு மண் கையிட்டு மண் கையிட்டு மண் கையிட்டு மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் எமது நிலம் எமது கடல் எமது நிலம் எமது கடல் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் காணி உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தமிழ் மக்கள் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டவிரோதமான விகாரைகள் ஒரு பொதுமக்களின் தனியார் காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று கூறிக்கொள்கின்றது அந்த சட்டவிரோதமான விகாரையை அகற்றி அப்பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்புகளாகிய நாம் இன்று இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். எனவே அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்த விகாரைகள் எடுத்து பார்க்கின்ற போது குருந்தூர் மலை, வெடுக்கு நாரி, தையிட்டு விகாரை, திருவோணமலையில மற்றது இப்போது வவுனியாவில் இருக்கிற சமணங்குளத்திலே கல்லுமலை போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக புத்த விகாரைகளை கட்டு இது ஒரு பௌத்த நாடாக மாற்றுவதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. எனவே நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம். இந்த சர்வதேசத்திடம் இந்த தெற்காசிய நாடுகளிலே இலங்கை நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை அரசாங்கத்தினால். ஆனால் இன்று வரை நாம் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமின்றி ஒரு அகிம்சை வழியிலே எமது உரிமைக்காக போராடுகின்ற போது எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள், அடாவடித்தனமான கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் கூறிக்கொள்வது இந்த சர்வதேச நாடுக்கு எமது இனம் எமது நாட்டிலே வாழ்வதற்கு ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். எனவே நாம் கேட்பது சுயநிர்ணய உரிமை, தேசியம், பொது வாக்கெடுப்பின் மூலமாக எமது உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். நாமும் ஒரு தேசிய இனமாக வாழ வேண்டும் என்றதையும் இந்த பௌத்த மயமாக்கலையும் இராணுவ மயமாக்கலையும் உடனே நிறுத்தி எமது உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான காணிகள் உடனடியாக கட்டம் கட்டமாக விடுவிக்காமல் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் இந்த ஊடக வாய்